நாளிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்கள் அன்பிலே நாங்கள் கலிகூறவும் செய்த கிருபைகளுக்காய் நன்றி. இப்பொழுதும் படைக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. 1000 மடங்கான பலனை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த கிறிஸ்மஸ் நாள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக, நன்மையால் முடிசூட்டப்படுவதாக. கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புவதாக. ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து வழி நடத்துங்க, எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அதன் பின்பு ஒரு 2 டான்ஸ் நாம் பார்க்க போகிறோம். அதன் பின்பு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அதன் பின்பு நமக்கு உணவு ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சாயங்காலம் 7 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், அதில் சின்ன பிள்ளைகள் ப்ரோக்ராம், பெரியவர்களுக்கு அதில் பைபிளிலிருந்து பல கேள்விகள் கேட்கப்படும். இன்னும் சில நடனங்கள், அதுலேயும் டான்ஸ் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கூடி வாருங்கள். சந்தோஷமாக இந்த நாளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் செலவிடலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று இந்த நாளை பலரும் பல விதங்களில் செலவிடுகிறார்கள். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது போவாங்க. அப்படி ரொம்ப போகாதீங்க. ஹல்லேலூயா, சோதரம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கேயாவது சுத்தாதீங்க, அது ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த எல்கையை தாண்டி போகக்கூடாது. ஹல்லேலூயா. சந்தோஷம்தான், கொண்டாட்டம் தான், அது ஒரு எல்கைக்குள்ளே நிப்பாட்டிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு தான் இயேசு பிறந்தார்ப்பா, சந்தோஷம், நல்லா குடிப்பாங்க. ஹல்லேலூயா, சோதரம். நீங்கள் யாரும் குடிக்க மாட்டீங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. நான் உலகத்தில் சொல்கிறேன். ஹல்லேலூயா, சோத்திரம். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை, எங்கேயாவது போகலான்ட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் செலவிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனை 31ஆம் தேதி ஸ்தோத்திரம் இரவு 10 மணிக்கு ஆரம்பமாகும். ஆகவே எல்லாரும் அந்த நியூ இயர் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். ஜெபத்தோடு, ஒரு ஆண்டவருடைய ஒரு நடத்துதலோடு புது வருஷத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். நம்முடைய பலத்தை நம்பி ஒன்றுமில்லை, நம்முடைய பராக்கிரமத்தை நம்பி ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனாலும் ஆமென் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தெய்வத்தின் துணை எல்லாருக்கும் தேவை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாருக்குமே ஆண்டவருடைய ஒரு நடத்துதல் தேவையாக இருக்கிறது. ஆமென். புது வருஷத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே துவங்க போகிறோம். ஆகவே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் அந்த நாளில் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு பேசும்படியாக ஆமென் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏ உள்ளம் கவர்ந்த மன்னவனுக்கு ஆராதனை செய்வேன். இந்த வாழ்க்கை தந்த ராஜாவுக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை 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 ஆராதனை. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனே, சிங்காசனம் வீற்றிருக்கும் இந்த சின்னம் சேர உள்ளத்தில வாழ வந்தீரே. இந்த சின்னம் சேர உள்ளத்தில வாழ வந்தீரே. ஆராதனை 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 ஆராதனை. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அந்த குடும்பத்துக்காக பிறக்கிறது. ஆமாவா இல்லையா? உடனே சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். யாருக்காக பிறந்தாரா? நமக்கு பிறந்தார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குழந்தையும் அந்த குடும்பத்தில் பிறந்து அது பெரிய ஆளாகி அந்த குடும்பத்தை உயர்த்தணும், அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாக அலங்கரிக்கணும், அதுக்காக அந்த குழந்தை பிறக்கிறது. ஆனால் இயேசுவின் பிறப்பு அப்படி அல்ல. அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார், நமக்காக பிறந்தார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. முழு உலகத்துக்காக பிறந்தார். ஆமென். இயேசுநாதர் வெளிநாட்டு தெய்வம் கிடையாது. இயேசு முழு உலகத்துக்கும் தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு முழு உலகத்திற்கும் தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் உலகத்தின் மைய பகுதியாகிய இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. உலக மேப்பை நீங்கள் எடுத்து வைத்து பார்த்தீர்களானால் உலகத்தின் மைய பகுதியாகிய இஸ்ரவேல் தேசத்தில் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. அது எதை காட்டுகிறது? இயேசு முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்காக அவர் கவலைப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக நான் வந்திருக்கிறேன். ஆமென். நான் இந்த யூதர்களுக்காக மட்டும் வரல, முழு உலகத்துக்காகவும் வந்திருக்கிறேன்.
கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதனால தான் நாமளும் கொண்டாடுறோம். ஆமென், சோத்திரம். இல்லைன்னா ஆமென் மரியாளும் யோசேப்பு மட்டும்தான் கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஏன் கொண்டாடுறோம்னா அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமங்களை குறித்து வேதத்திலே அழகாக நாம் வாசிக்கிறோம். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஏசாயா தீர்க்கதரிசி ஆமென் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய மரணத்தை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அவர் தெளிவாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே ஆமென் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தானியேல் தீர்க்கதரிசி இயேசு ஆமென் அவருடைய மரணத்தை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். முதல் தீர்க்க தரிசனம் இயேசு பிறக்க போகிறார் என்கிற தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஓகே, ஆமென். கரெக்டாக வாசிச்சிருக்கிறாங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்கும். முத மனுஷன் எப்போ பாவம் செஞ்சானோ அப்பவே இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் பாவத்திற்கு ஆமென் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் மனுஷன் பாவத்திற்குள்ளாயிட்டான். இனி அவன் மூலமாய் பிறக்கிற சந்ததிகள் கூட பாவ சந்ததிகள் தான். அவன் பாவம் செஞ்சாலும் சரி, பாவம் செய்யாட்டாலும் சரி, அவன் பாவ சந்ததி தான். ஆனால் இந்த மனிதனை மீட்டெடுக்கும்படியாக இயேசு பாலகனாக இந்த பூமிக்கு வந்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஆமென். அப்போ இந்த மனுஷனுக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக ஆமென் எல்லா மனுஷருடைய இரத்தமும் சிந்தப்பட முடியாது. ஏனென்றால் எல்லா மனுஷர்களுடைய ஆமென் தன்மையும் அது ஆதாமிலிருந்து வந்த மனுஷ சந்ததி என்பதனால அது பாவ சந்ததியாக இருக்கிறது. ஆகவே ஒரு கன்னிகையை தெரிந்து கொண்டு இயேசு அந்த கன்னிகையின் மூலம் இந்த பூமிக்கு வந்தார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அது எப்படி ஒரு கன்னிகை வயிற்றில் இயேசு பிறக்க முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமையிலிருந்து இதெல்லாம் உண்டாக்குனவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு, கர்ப்பம் செத்து போயிட்டு அந்த சாராளுக்கே அவர் குழந்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படியானால் மரியாள் குழந்தை பெறுவது பெரிய விஷயம் அல்ல. தேவனுக்கு அது கூடும், மனுஷரால் அது கூடாது. மனுஷ அறிவினால் முடியாது. ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். அவருடைய 5 பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை கவனித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதல்ல நாம் வாசிக்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர். நம்ம ஆண்டவரே அதிசயம்தான். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் அதிசயம்தான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் நம்ம ஆண்டவரை தேடுறோம்? அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயங்களை செய்வார்ப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 9:10 வாசிங்க. யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம்.
பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாது. 1 2 3லாம் நம்ம எண்ண முடியாதா? அவ்வளோ அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்துல ஆண்டவர் எத்தனை அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். ஆமென். எண்ணி பாருங்க, எண்ணவே முடியாது. அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஆமென். எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. ஏதாவது என்னால செய்ய முடியாத அதிசயம் இருக்குதா? அவரால் எல்லாம் கூடும். ஆமென். இந்த கிறிஸ்மஸ், இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இவன் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயமானவர். அவர் பிறப்பு அதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு பிறந்தபோது சாஸ்திரிகள் ரொம்ப தூரத்திலிருந்து வராங்க. இயேசுவை கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்கும்படியாக. அவர் அந்த காலத்தில், இந்த காலத்தில் மேப்லாம் அந்த காலத்தில் கிடையாது. இப்போ ஒரு சின்ன ஊருக்கு போகணுன்னா கூட நீங்கள் மேப்பை போட்டு அழகாக போயிடலாம். அல்லேலூயா. அந்த காலத்தில் அந்த வசதியெலாம் கிடையாது. சோதரம் கேட்குறதுக்கு கூட கஷ்டமான காலம் அது. வழி கேட்க கூட கஷ்டமான காலம். நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போய் அந்த சாஸ்திரிகள் எப்படி தரிசித்தார்கள்னா, அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்தின் பின்னாடியே போகிறாங்க. கரெக்டாக இயேசு பிறந்த வீட்டுக்கு முன்னாடியே மேலே போய் நின்றுடுச்சு. அல்லேலூயா. அதனால தான் நம்ம நட்சத்திரம்லாம் போடுறோம். அல்லேலூயா. இயேசு பிறப்பில் நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது அந்த நடத்துதல் எவ்வளோ அதிசயமானது பாருங்க. நம்முடைய தேவன் அதிசயமானவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிசயங்கள், ஆமென், ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஆமென். உங்க குடும்பங்களில் அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். அவர் அதிசயம் செய்யும் போது என்ன நடக்குமா? யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:26. பாருங்க, நீங்க சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அதிசயமான நடத்துதலை பெறுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நாமம் அதிசயமானவர். 2வது நாம் வாசிக்கிறோம் சங்கீதம். ஆமென். ஏசாயா 9:6 ஆலோசனை கர்த்தர். ஆமென். சங்கீதம் 16:7 வாசிங்க. 16:7. அப்ப நம்முடைய தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஆலோசனைகளை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்தும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் வெளியே வருவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென்.
பாருங்க, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விடமாட்டார். ஆமென். தப்பி செல்லும் போக்கை உண்டாக்குவார். அல்லேலூயா. நீங்க ஒரு சிக்கல்ல, ஒரு பயங்கரமான சூழ்நிலையில மாட்டி இருக்கிறீங்கன்னா, ஆமென், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆமென். அதிலிருந்து தப்பி செல்லும் போக்கை அவர் உண்டாக்குவார். அவர் ஆலோசனை கர்த்தர். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய ஆலோசனை ஒன்றும் வீணாய் போகாது. அவருடைய ஆலோசனை ஒன்றும் தோற்று போகாது. ஆமென். அவருடைய ஆலோசனை எல்லாம் வெற்றியை கொண்டு வரும். ஆமென். ஒரு நாள் பேதுரு முழுசு வலை வீசியும் ஒரு மீனுமே கிடைக்கல. அப்போது சோகமாக படகை விட்டுட்டு வலைகளை அலசி கொண்டிருக்கிறாரு. இயேசு அங்கே வர்றார். பேதுருவே, உன் படகுல கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ தாராளமாக பிரசங்கம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அந்த வசனத்தை அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் பேதுரு. இயேசு பார்க்குறாரு, இவங்க முழுதும் பிரயாசப்பட்டும் தோல்வியில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்யணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பேதுருவுக்கு சொல்கிறாரு, ஆமென், கொஞ்சம் ஆழத்தில் போய் வலைகளை போடுங்கள், அப்பொழுது மீன்களை பிடிப்பீர்கள், மீன்கள் அகப்படும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உங்கள் வேலையில் ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் சக்ஸஸாக மாறுறதுக்கு, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, உங்கள் வேலையில் நீங்கள் இன்னும் உயர்வதற்கு, மேன்மை அடைவதற்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அந்த வேலையிலே ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென். சங்கீதம் 73:24 வாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்து கொள்வீர். அவர் ஆலோசனைப்படி கரெக்டாக போய்கிட்டே இருந்தால் கடைசியில் எங்கே போய் நிற்போமா? பரலோகத்தில் போய் நிற்போமா? அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் ஆலோசனையை நம்ம கேட்குறோம். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆலோசனை நம்மை நரகத்தில் விடாது. அதன் முடிவில் நாம் பரலோகத்தில் நிற்போம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது, ஆமென், ஏசாயா 9:6 வாசிக்கும் பொழுது, அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ளவர். இயேசு பாலகனாய், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் எப்படிப்பட்டவரா? வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய வல்லமையினால் நம்ம வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை அவர் கொண்டு வருகிறார். லூக்கா 1:49 ஆமென், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லுகிறார் மரியாள். வாசிங்க, லூக்கா 1:49. பாருங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் மகிமையானவைகளை கொண்டு வரும். லூக்கா 4:36 வாசிக்கும் போது, அவருடைய வல்லமையினால் பிசாசுகள் ஓடினதுன்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா.
அவருடைய வல்லமைக்கு முன்பாக பிசாசுகள் நிற்க முடியாது. ஆமென். லூக்கா 6:19 வாசிக்கிறோம், அவருடைய வல்லமையினால் நோய்கள் நீங்கினதுன்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வல்லமையினால் நோய்கள் நீங்கும். ஆமென். ஆகவேதான் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், தொட்ட உடனே அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, அவளை சுகமாக்கிடுச்சு. 12 வருஷமா படாத பாடுபட்ட ஒரு மனுஷி ஒரே நிமிஷத்துல சரியாயிட்டா. அல்லேலூயா. அப்ப இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டது? என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுச்சே அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட தேவைகளோடு ஆமென் எதிர்பார்ப்புகளோடு வந்திருந்தாலும் இயேசுவின் வல்லமை உங்களை சுகமாக்க போதுமானதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 4வது, அவர் நித்திய பிதா. உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அனாதி தேவன்னா என்ன அர்த்தம்னா, ஏல் ஓலாம், அவர் முடிவில்லாத தேவன். அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. அவர் நித்திய பிதா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு இந்த உலகத்தில் பிறந்து 2000 வருஷம் தானே ஆச்சு, கிறிஸ்தவம் 2000 வருஷம் தானே. இல்லை, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பரலோகத்தில் இருந்தார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே பிதாவின் மடியில் நான் செல்ல பிள்ளையாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் வார்த்தையாயிருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்தார், அதுக்கு முன்னாடி அவர் பரலோகத்தில் இருந்தார், இப்பவும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நித்திய பிதா. கை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. அவர் நித்தியமான தேவன், அழிவில்லாதவர், முடிவில்லாத தேவன். ஆமென். கடைசியா 5வது, அவர் சமாதான பிரபு. சமாதானத்துக்கே அவர் தான் ராஜாவாம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சமாதான பிரபு. அவர்கிட்ட தான் சமாதானம் நிறையா இருக்கு. ஹல்லேலூயா. சமாதானத்தில் யார் ராஜா? ஏசப்பா தான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வேற எங்கே போனாலும் சமாதானமே கிடைக்காது. எங்கேயாவது ஆமென் ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா ஜாலியாக போகலாமேன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா துக்கம்தான் மிஞ்சும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ வேணால் ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் யோசனையாக இருக்கும், சே இப்படி போயிருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் சமாதானம் நிறைவாக இருக்கிற ஒரே இடம் இயேசு ராஜா. கை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 14:27 இப்படி வாசிக்கிறோம். ஆமென். வாசிங்க. யோவான் 14:27. ஆமென். மிக முக்கியமான ஒரு வார்த்தை, வாசிங்க. கவனிங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு இந்த பூமியில் ஆமென் வாழ்ந்து அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் நமக்காக ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுட்டு போயிருக்கிறார், சமாதானம். ஹல்லேலூயா. எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி சொன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளையாங்கிறதுல ஒரு கேள்விக்குறி வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை போல தெரியுது. ஹல்லேலூயா. ஆமென். நிம்மதியாக வாழணுங்க. அதுதான் இயேசு சமாதானத்தை பொக்கிஷமாக இந்த பூமியில் வச்சுட்டு போயிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு பிதாக்களும், அதாவது தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு அவங்க சொத்தை விட்டுட்டு போவாங்க. ஹல்லேலூயா.
இயேசு நமக்கு ஒரு பெரிய சொத்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவருடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ஆமென். அவர் சமாதான பிரபு. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ அவரை நம்ம நம்பிட்டு அவரை நம்ம வணங்கிட்டு நம்ம சமாதானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சமாதானம் அவர்கிட்ட நிறைவாக இருக்குது. அவர் பிரபு. அது சமாதானத்தில் அவர் தான் பிரபு. இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுது, ரோமர் 15:33 சமாதானத்தின் தேவன். ஆமென். அவர் தான் சமாதானத்திற்கு ஒரு தேவன்னா அவர் தான். அல்லேலூயா. அதனால தான் நிறைய இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க பாருங்க, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். அல்லேலூயா. வேற யாரும் தர முடியாதுங்க. ஆமென். சோத்திரம். ஒரு ஃபாதர் பெர்க்மன் ஐயா அவங்க ஒரு நாள் அப்படி ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போர்டு பார்த்தாரு. அப்போ சிகரெட் கண்டுபிடிச்ச காலம் 10-25 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கிடுங்க. அப்போ ஒரு பெரிய போர்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சிகரெட் படம் போட்டு, இதை குடித்தால் குதூகலம் உண்டாகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ தான் அவருக்கு பாட்டு வந்துச்சான், அடப்பாவி இதை குடித்தா உடம்பு எதுக்கு ஆகும்? குதூகலம் கொண்டாட்டம் அப்பாவின் சமூகத்தில். அல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம். ஆமென். நம் இயேசுவின் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் என் அன்பரின் திருப்பாதத்தில். அல்லேலூயா. வேற எதுலையும் அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஆமென். உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்திற்கு பைபிள் ஒரு பேர் சொல்லுது, அனித்தியமான சந்தோஷம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அந்த சந்தோஷம், அப்புறம் போயிடும். ஆனால் இயேசு கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம் அப்படி இல்லை. நிலையான ஒரு சமாதானம், சந்தோஷத்தை இயேசு தருகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சமாதானத்தின் பிரபு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இயேசுவே அந்த நிம்மதியால் என்னை நிரப்புங்கன்னு கேட்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை சமாதானத்தால் நிரப்பப் போகிறார். அவர் சமாதான பிரபு. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோ மக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ மக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும்
அளித்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம். ஆமென். சத்தம் உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. நகமலா ஹதுரா, ஹalleluya. ஒவ்வொருவரை அந்த சமாதானம் நிரப்புவதாக, ஒரு சந்தோஷம் நிரப்புவதாக, ஒரு கொண்டாட்டத்தின் சூழல் வரட்டோப்பா. ஹalleluya. எவ்வளவு கவலையோடு இருந்தாலும், எவ்வளவு வேதனையோடு இருந்தாலும், ஆமென், இந்த பண்டிகை நாட்கள் ஒரு பண்டிகை நாளாவே இருக்கட்டும். நிஜமாவே நிஜமாவே ஒரு பண்டிகை நாளா இருப்பதாக. அப்படிப்பட்ட சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவதாக. ஓ ரஹதலரபா ஷபலரபரபா ரிமலபா சங்கரபலபரபரபா. ஹalleluya. தோல்வி இல்லை. ஹalleluya. நம்பிக்கையோடு சொல்லுங்க மகளா, ஹalleluya. நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கலாம் சொல்லுங்க, வெற்றி உண்டு. ஹalleluya. அவர் வல்லமை உள்ளவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஓ ஹalleluya. தோல்வி இல்லை. ஹalleluya. வெற்றி உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா. Thank you Jesus. கோடி கோடி நன்றி. ஆமென். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உள்ளத்திற்குள் ஒளிந்திருக்கிற கவலைகள், வேதனைகள், ஆமென், எல்லாம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மெய்யான சமாதானம், மெய்யான சந்தோஷம் ஒவ்வொருவரை நிரப்பட்டுப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிறைவாய் வழிநடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு குடும்பமாய் அவர்கள் ஆசீர்வாதமா, சமாதானமா, நிம்மதியா இருக்கட்டும்ப்பா. ஆசீர்வதிங்க. ஒரு பெரிய கொண்டாட்டத்தின் சூழல், ஆமென், ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக, உங்க பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சாயங்காலம் நடக்கிற புரோகிராமை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த டான்ஸ், இன்னும் ஆண்டவரே இந்த விருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அன்பின் விருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அப்படியே இருங்க. கேக் கொடுப்பாங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு 2 டான்ஸ் இருக்கிறது, நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
என் சொந்த ஊரு ஈரோடு. ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த எம் இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம். தேசத்தில் உள்ள சிறிய பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னில் புறப்படுவாரே. தீர்க்க தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த எம் இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். கர்ப்பவதி ஆகிடுவாளே, இயேசு என்ற குமாரனை அவள் பெற்றுக் கொள்வாளே. இம்மானுவேல் அவர் பெயரே, என்னாலும் கூட இருப்பாரே. இம்மானுவேல் அவர் பெயரே, என்னாலும் கூட இருப்பாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த எம் இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த எம் இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம்,
சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். துக்கமெல்லாம் பறந்து போகும் பாரு, கண்ணீர் எல்லாம் மறக்க உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிருக்குதே. உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது. வீதியோரம் கண்ட பூவை கேள்வி ஒன்று கேட்டேன், ஆனந்தமா மலர்ந்து சிரிக்கிறியே. பூவில் என்ற தேனியை ஆசையோடு கேட்டேன், ஆனந்தமா எப்போதும் பறக்கிறியே. என்னை பார்த்துட்டு பாட்டொன்னு பாடுச்சு, அதன் காரணம் ஏசுன்னு சொல்லுச்சு. அந்த பாட்டு கவலைய மறந்துட்டேன், இப்போ நானும் பாடுறேனே. புது புதுசா எண்ணங்கள் பிறக்குது, மனசிங்க ரெக்க கட்டி பறக்குது. ஆனந்த தாமர பூக்குது, வர்ணிக்க முடியலையே. உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிருக்குது. உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது. ஆயிரம் நாட்கள் எங்கோ கலித்தாலும் அரியணை போலே தகுமா. எத்தனை ராகம் நான் இசைத்தாலும் உன் நாமம் என்னை சொல்லுமா. புது புதுசா துதிகள் பிறக்குது, மனசார ரெக்க கட்டி பறக்குது. ஆனந்த தாமர பூக்குது, என் வாழ்வின் நன்மையே. உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிருக்குது. உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது.
Praise the Lord. Jesus. Praise the Lord. எல்லார் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த ஆசீர்வாதமான இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் நாங்கள் எல்லாரும் கூடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் ஜெயமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்கள் மிகுதியாய் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை இம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்கள் அன்பிலே நாங்கள் கலிகூறவும் செய்த கிருபைகளுக்காய் நன்றி. இப்பொழுதும் படைக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. 1000 மடங்கான பலனை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த கிறிஸ்மஸ் நாள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக, நன்மையால் முடிசூட்டப்படுவதாக. கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புவதாக. ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அதன் பின்பு ஒரு 2 டான்ஸ் நாம் பார்க்க போகிறோம். அதன் பின்பு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அதன் பின்பு நமக்கு உணவு ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சாயங்காலம் 7 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், அதில் சின்ன பிள்ளைகள் ப்ரோக்ராம், பெரியவர்களுக்கு அதில் பைபிளில் இருந்து பல கேள்விகள் கேட்கப்படும். இன்னும் சில நடனங்கள், அதுலேயும் டான்ஸ் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கூடி வாருங்கள். சந்தோஷமாக இந்த நாளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் செலவிடலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று இந்த நாளை பலரும் பல விதங்களில் செலவிடுகிறார்கள். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது போவாங்க. அப்படி ரொம்ப போகாதீங்க. ஹல்லேலூயா, சோதரம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கேயாவது சுத்தாதீங்க. அது ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த எல்கையை தாண்டி போகக்கூடாது. ஹல்லேலூயா. சந்தோஷம்தான், கொண்டாட்டம்தான், அது ஒரு எல்கைக்குள்ளே நிப்பாட்டிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு தான் இயேசு பிறந்தார்ப்பா, சந்தோஷம், நல்லா குடிப்பாங்க. ஹல்லேலூயா, சோதரம். நீங்கள் யாரும் குடிக்க மாட்டீங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. நான் உலகத்தில் சொல்கிறேன். ஹல்லேலூயா, சோத்திரம். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இல்லை எங்கேயாவது போகலான்ட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் செலவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனை 31ஆம் தேதி ஸ்தோத்திரம் இரவு 10 மணிக்கு ஆரம்பமாகும். ஆகவே எல்லாரும் அந்த நியூ இயர் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். ஜெபத்தோடு ஒரு ஆண்டவருடைய ஒரு நடத்துதலோடு புது வருஷத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். நம்முடைய பலத்தை நம்பி ஒன்றுமில்லை, நம்முடைய பராக்கிரமத்தை நம்பி ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனாலும் ஆமென் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தெய்வத்தின் துணை எல்லாருக்கும் தேவை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாருக்குமே ஆண்டவருடைய ஒரு நடத்துதல் தேவையாக இருக்கிறது. ஆமென். புது வருஷத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே துவங்க போகிறோம். ஆகவே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் அந்த நாளில் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு பேசும்படியாக ஆமென் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏ உள்ளம் கவர்ந்த மன்னவனுக்கு ஆராதனை செய்வேன். இந்த வாழ்க்கை தந்த ராஜாவுக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை 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 ஆராதனை. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனே, சிங்காசனம் வீற்றிருக்கும் இந்த சின்னம் சேர உள்ளத்தில வாழ வந்தீரே. இந்த சின்னம் சேர உள்ளத்தில வாழ வந்தீரே. ஆராதனை 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 ஆராதனை. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அந்த குடும்பத்துக்காக பிறக்கிறது. ஆமாவா இல்லையா? உடனே சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். யாருக்காக பிறந்தாரா? நமக்கு பிறந்தார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குழந்தையும் அந்த குடும்பத்தில் பிறந்து அது பெரிய ஆளாகி அந்த குடும்பத்தை உயர்த்தணும், அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாக அலங்கரிக்கணும், அதுக்காக அந்த குழந்தை பிறக்கிறது. ஆனால் இயேசுவின் பிறப்பு அப்படி அல்ல. அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார், நமக்காக பிறந்தார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. முழு உலகத்துக்காக பிறந்தார்.
ஆமென். இயேசுநாதர் வெளிநாட்டு தெய்வம் கிடையாது. இயேசு முழு உலகத்துக்கும் தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு முழு உலகத்திற்கும் தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் உலகத்தின் மைய பகுதியாகிய இஸ்ரவேல் தேசத்திலே பிறந்தார். அல்லேலூயா. உலக மேப்பை நீங்கள் எடுத்து வைத்து பார்த்தீர்களானால் உலகத்தின் மைய பகுதியாகிய இஸ்ரவேல் தேசத்தில் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அது எதை காட்டுகிறது? இயேசு முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்காக அவர் கவலைப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக நான் வந்திருக்கிறேன். ஆமென். நான் இந்த யூதர்களுக்காக மட்டும் வரல, முழு உலகத்துக்காகவும் வந்திருக்கிறேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதனால தான் நாமளும் கொண்டாடுறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஆமென் மரியாளும் யோசேப்பு மட்டும்தான் கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஏன் கொண்டாடுறோம்னா அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமங்களை குறித்து வேதத்தில் அழகாக நாம் வாசிக்கிறோம். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஏசாயா தீர்க்கதரிசி ஆமென் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய மரணத்தை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அவர் தெளிவாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே ஆமென் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தானியேல் தீர்க்கதரிசி இயேசு ஆமென் அவருடைய மரணத்தை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். முதல் தீர்க்க தரிசனம் இயேசு பிறக்க போகிறார் என்கிற தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஓகே. ஆமென். கரெக்டாக வாசிச்சிருக்கிறாங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்கும். முத மனுஷன் எப்போ பாவம் செஞ்சானோ அப்பவே இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் பாவத்திற்கு ஆமென் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் மனுஷன் பாவத்திற்குள்ளாயிட்டான். இனி அவன் மூலமாய் பிறக்கிற சந்ததிகள் கூட பாவ சந்ததிகள் தான். அவன் பாவம் செஞ்சாலும் சரி, பாவம் செய்யாட்டாலும் சரி, அவன் பாவ சந்ததி தான். ஆனால் இந்த மனிதனை மீட்டெடுக்கும்படியாக இயேசு பாலகனாக இந்த பூமிக்கு வந்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஆமென். அப்போ இந்த மனுஷனுக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக ஆமென் எல்லா மனுஷருடைய இரத்தமும் சிந்தப்பட முடியாது. ஏனென்றால் எல்லா மனுஷர்களுடைய ஆமென் தன்மையும் அது ஆதாமிலிருந்து வந்த மனுஷ சந்ததி என்பதனால அது பாவ சந்ததியாக இருக்கிறது. ஆகவே ஒரு கன்னிகையை தெரிந்து கொண்டு இயேசு அந்த கன்னிகையின் மூலம் இந்த பூமிக்கு வந்தார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அது எப்படி ஒரு கன்னிகை வயிற்றில் இயேசு பிறக்க முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமையிலிருந்து இதெல்லாம் உண்டாக்குனவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு, கர்ப்பம் செத்து போயிற்று.
அந்த சாராளுக்கே அவர் குழந்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படியானால் மரியாள் குழந்தை பெறுவது பெரிய விஷயம் அல்ல. தேவனுக்கு அது கூடும், மனுஷரால் அது கூடாது, மனுஷ அறிவினால் முடியாது. ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், அவருடைய 5 பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை கவனித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதல்ல நாம் வாசிக்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர். நம்ம ஆண்டவரே அதிசயம்தான். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் அதிசயம்தான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் நம்ம ஆண்டவரை தேடுறோம்? அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயங்களை செய்வார்ப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 9:10 வாசிங்க. யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாது. 1 2 3 நம்ம எண்ண முடியாதா? அவ்வளோ அதிசயங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்துல ஆண்டவர் எத்தனை அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். ஆமென். எண்ணி பாருங்க, எண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஆமென். எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. ஏதாவது என்னால் செய்ய முடியாத அதிசயம் இருக்குதா? அவரால் எல்லாம் கூடும். ஆமென். இந்த கிறிஸ்மஸ், இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இவன் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயமானவர். அவர் பிறப்பு அதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு பிறந்தபோது சாஸ்திரிகள் ரொம்ப தூரத்திலிருந்து வராங்க. இயேசுவை கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்கும்படியாக. அவர் அந்த காலத்தில், இந்த காலத்தில் மேப்லாம் அந்த காலத்தில் கிடையாது. இப்போ ஒரு சின்ன ஊருக்கு போகணுன்னா கூட நீங்கள் மேப்பை போட்டு அழகாக போயிடலாம். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் அந்த வசதியெலாம் கிடையாது. சோதரம் கேட்குறதுக்கு கூட கஷ்டமான காலம் அது. வழி கேட்க கூட கஷ்டமான காலம். நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போய் அந்த சாஸ்திரிகள் எப்படி தரிசித்தார்கள்னா, அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்தின் பின்னாடியே போகிறாங்க. கரெக்டாக இயேசு பிறந்த வீட்டுக்கு முன்னாடியே மேலே போய் நின்றுடுச்சு. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம நட்சத்திரம்லாம் போடுறோம். ஹல்லேலூயா. இயேசு பிறப்பில் நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது அந்த நடத்துதல் எவ்வளோ அதிசயமானது பாருங்க. நம்முடைய தேவன் அதிசயமானவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிசயங்கள், ஆமென், ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஆமென். உங்க குடும்பங்களில் அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். அவர் அதிசயம் செய்யும் போது என்ன நடக்குமாம்? யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:26. பாருங்க, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு
திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அதிசயமான நடத்துதலை பெறுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நாமம் அதிசயமானவர். இரண்டாவது நாம் வாசிக்கிறோம் சங்கீதம். ஆமென். ஏசாயா 9:6 ஆலோசனை கர்த்தர். ஆமென். சங்கீதம் 16:7 வாசிங்க. 16:7. அப்ப நம்முடைய தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஆலோசனைகளை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்தும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் வெளியே வருவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விடமாட்டார். ஆமென். தப்பி செல்லும் போக்கை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சிக்கலில், ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் மாட்டியிருக்கிறீங்கன்னா, ஆமென், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆமென். அதிலிருந்து தப்பி செல்லும் போக்கை அவர் உண்டாக்குவார். அவர் ஆலோசனை கர்த்தர். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய ஆலோசனை ஒன்றும் வீணாய் போகாது. அவருடைய ஆலோசனை ஒன்றும் தோற்று போகாது. ஆமென். அவருடைய ஆலோசனை எல்லாம் வெற்றியை கொண்டு வரும். ஆமென். ஒரு நாள் பேதுரு முழுசு வலை வீசியும் ஒரு மீனுமே கிடைக்கல. அப்போது சோகமாக படகை விட்டுட்டு வலைகளை அலசி கொண்டிருக்கிறாரு. இயேசு அங்கே வர்றார். பேதுருவே, உன் படகுல கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ தாராளமாக பிரசங்கம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அந்த வசனத்தை அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் பேதுரு. இயேசு பார்க்குறாரு, இவங்க முழுதும் பிரயாசப்பட்டும் தோல்வியில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்யணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பேதுருவுக்கு சொல்கிறாரு, ஆமென், கொஞ்சம் ஆழத்தில் போய் வலைகளை போடுங்கள், அப்பொழுது மீன்களை பிடிப்பீர்கள், மீன்கள் அகப்படும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் வேலையில் ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் சக்ஸஸாக மாறுறதுக்கு, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, உங்கள் வேலையில் நீங்கள் இன்னும் உயர்வதற்கு, மேன்மை அடைவதற்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அந்த வேலையிலே ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென். சங்கீதம் 73:24 வாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்து கொள்வீர். அவர் ஆலோசனைப்படி கரெக்டாக போய்கிட்டே இருந்தால் கடைசியில் எங்கே போய் நிற்போமா? பரலோகத்தில் போய் நிற்போமா? ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவர் ஆலோசனை நம்ம கேட்குறோம். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆலோசனை நம்மை நரகத்தில் விடாது. அதன் முடிவில் நாம் பரலோகத்தில் நிற்போம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது, ஆமென், ஏசாயா 9:6 வாசிக்கும் பொழுது, அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ளவர். இயேசு பாலகனாய், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் எப்படிப்பட்டவரா? வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க,
சோத்ரம். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய வல்லமையினால் நம்ம வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை அவர் கொண்டு வருகிறார். லூக்கா 1:49 ஆமென், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லுகிறார் மரியாள். வாசிங்க, லூக்கா 1:49. பாருங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்கிறவர். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில மகிமையானவைகளை கொண்டு வரும். லூக்கா 4:36 வாசிக்கும் போது அவருடைய வல்லமையினால் பிசாசுகள் ஓடினதுன்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு முன்பாக பிசாசுகள் நிற்க முடியாது. ஆமென். லூக்கா 6:19 வாசிக்கிறோம், அவருடைய வல்லமையினால் நோய்கள் நீங்கினதுன்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையினால் நோய்கள் நீங்கும். ஆமென். ஆகவேதான் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், தொட்ட உடனே அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, அவளை சுகமாக்கிடுச்சு. 12 வருஷமா படாத பாடுபட்ட ஒரு மனுஷி ஒரே நிமிஷத்துல சரியாயிட்டா. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டது? என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுச்சே அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட தேவைகளோடு ஆமென் எதிர்பார்ப்புகளோடு வந்திருந்தாலும் இயேசுவின் வல்லமை உங்களை சுகமாக்க போதுமானதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 4வது, அவர் நித்திய பிதா. உபாகமம் 33:27 வாசிக்கும் பொழுது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அனாதி தேவன்னா என்ன அர்த்தம்னா, ஏல் ஓலாம், அவர் முடிவில்லாத தேவன். அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. அவர் நித்திய பிதா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு இந்த உலகத்தில் பிறந்து 2000 வருஷம் தானே ஆச்சு, கிறிஸ்தவம் 2000 வருஷம் தானே. இல்லை, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பரலோகத்தில் இருந்தார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8:30 வாசிக்கிறோம், அங்கே பிதாவின் மடியில் நான் செல்ல பிள்ளையாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் வார்த்தையாயிருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்தார், அதுக்கு முன்னாடி அவர் பரலோகத்தில் இருந்தார், இப்பவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் நித்திய பிதா. கை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. அவர் நித்தியமான தேவன், அழிவில்லாதவர், முடிவில்லாத தேவன். ஆமென். கடைசியா 5வது, அவர் சமாதான பிரபு. சமாதானத்துக்கே அவர் தான் ராஜாவாம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சமாதான பிரபு, அவர்கிட்ட தான் சமாதானம் நிறையா இருக்கு. ஹல்லேலூயா. சமாதானத்தில் யார் ராஜா? ஏசப்பா தான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வேற எங்கே போனாலும் சமாதானமே கிடைக்காது. எங்கேயாவது ஆமென் ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா ஜாலியாக போகலாமேன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா துக்கம்தான் மிஞ்சும். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ வேணால் ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் யோசனையாக இருக்கும், சே இப்படி போயிருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் சமாதானம் நிறைவாக இருக்கிற ஒரே இடம் இயேசு ராஜா. கை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 14:27 இப்படி வாசிக்கிறோம். ஆமென். வாசிங்க, யோவான் 14:27.
ஆமென். மிக முக்கியமான ஒரு வார்த்தை வாசிங்க. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கவனிங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு இந்த பூமியில் ஆமென் வாழ்ந்து அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் நமக்காக ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுட்டு போயிருக்கிறார், சமாதானம். ஹல்லேலூயா. எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி சொன்ன நீ ஆண்டவருடைய பிள்ளையாங்கிறதுல ஒரு கேள்விக்குறி வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை போல தெரியுது. ஹல்லேலூயா. ஆமென். நிம்மதியாக வாழணுங்க. அதுதான் இயேசு சமாதானத்தை பொக்கிஷமாக இந்த பூமியில் வச்சுட்டு போயிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு பிதாக்களும், அதாவது தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு அவங்க சொத்தை விட்டுட்டு போவாங்க. அல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு பெரிய சொத்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவருடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ஆமென். அவர் சமாதான பிரபு. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ அவரை நம்ம நம்பிட்டு அவரை நம்ம வணங்கிட்டு நம்ம சமாதானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சமாதானம் அவர்கிட்ட நிறைவாக இருக்குது. அவர் பிரபு. அது சமாதானத்தில் அவர் தான் பிரபு. இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுது, ரோமர் 15:33 சமாதானத்தின் தேவன். ஆமென். அவர் தான் சமாதானத்திற்கு ஒரு தேவன்னா அவர் தான். அல்லேலூயா. அதனால தான் நிறைய இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க பாருங்க, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். அல்லேலூயா. வேற யாரும் தர முடியாதுங்க. ஆமென். சோத்திரம். ஒரு ஃபாதர் பெர்க்மன் ஐயா அவங்க ஒரு நாள் அப்படி ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போர்டு பார்த்தாரு. அப்போ சிகரெட் கண்டுபிடிச்ச காலம் 10-25 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கிடுங்க. அப்போ ஒரு பெரிய போர்டு வச்சுருந்தான். அதில் ஒரு சிகரெட் படம் போட்டு, இதை குடித்தால் குதூகலம் உண்டாகும் அப்படின்னு போட்டிருந்தானா. அல்லேலூயா. அப்போ தான் அவருக்கு பாட்டு வந்துச்சான், அடப்பாவி இதை குடித்தா உடம்பு எதுக்கு ஆகும்? குதூகலம் கொண்டாட்டம் அப்பாவின் சமூகத்தில். அல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம். ஆமென். நம் இயேசுவின் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் என் அன்பரின் திருப்பாதத்தில். ஹல்லேலூயா. வேற எதுலையும் அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஆமென். உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்திற்கு பைபிள் ஒரு பேர் சொல்லுது, அனித்தியமான சந்தோஷம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அந்த சந்தோஷம், அப்புறம் போயிடும். ஆனால் இயேசு கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம் அப்படி இல்லை. நிலையான ஒரு சமாதானம், சந்தோஷத்தை இயேசு தருகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சமாதானத்தின் பிரபு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இயேசுவே அந்த நிம்மதியால் என்னை நிரப்புங்கன்னு கேட்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை சமாதானத்தால் நிரப்ப போகிறார். அவர் சமாதான பிரபு. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோ மக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ மக்களிப்போ,
அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் தோல்வி இல்லை சொல்வோம், தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை ஆமென், வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம். ஆமென். சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. சதமலஹதுரா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை அந்த சமாதானம் நிரப்புவதாக, ஒரு சந்தோஷம் நிரப்புவதாக, ஒரு கொண்டாட்டத்தின் சூழல் வரப்போப்பா. அல்லேலூயா. எவ்வளவு கவலையோடு இருந்தாலும், எவ்வளவு வேதனையோடு இருந்தாலும், ஆமென், இந்த பண்டிகை நாட்கள் ஒரு பண்டிகை நாளாவே இருக்கட்டும். நிஜமாவே நிஜமாவே ஒரு பண்டிகை நாளா இருப்பதாக. அப்படிப்பட்ட சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவதாக. ஓ ரஹதலரப ஷபலரபரப ரிமலப சங்கரபலபரபரப. ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க மகளா, ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கலாம் சொல்லுங்க, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஓ ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா. Thank you Jesus. கோடி கோடி நன்றி. ஆமென். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உள்ளத்திற்குள் ஒளிந்திருக்கிற கவலைகள் வேதனைகள் ஆமென் எல்லாம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மெய்யான சமாதானம் மெய்யான சந்தோஷம் ஒவ்வொருவரை நிரப்பட்டுப்பா. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிறைவாய் வழி நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு குடும்பமாய் அவர்கள் ஆசீர்வாதமா சமாதானமா நிம்மதியா இருக்கட்டும்ப்பா. ஆசீர்வதிங்க. ஒரு பெரிய கொண்டாட்டத்தின் சூழல் ஆமென் ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக, உங்க பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சாயங்காலம் நடக்கிற ப்ரோக்ராமை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த டான்ஸ் இன்னும் ஆண்டவரே இந்த விருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அன்பின் விருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அப்படியே இருங்க. கேக் கொடுப்பாங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டே ஒரு 2 டான்ஸ் இருக்கிறது, நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் சொந்த ஊரு ஈரோடு. இதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த எம் இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம்.
உள்ள சிறிய பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னில் புறப்படுவாரே. தீர்க்க தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த என் இயேசு, எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிடுவாளே, இயேசு என்ற குமாரனை அவள் பெற்றுக் கொள்வாளே. இதோ கன்னிகை கர்ப்பவதி ஆகிடுவாளே, இயேசு என்ற குமாரனை அவள் பெற்றுக் கொள்வாளே. இம்மானுவேல் அவர் பெயரே, எந்நாளும் கூட இருப்பாரே. இம்மானுவேல் அவர் பெயரே, எந்நாளும் கூட இருப்பாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த எம் இயேசு, எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த எம் இயேசு, இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம். துக்கமெல்லாம் பறந்து போகும் பாரு, பறந்து போகும் கண்ணீர் எல்லாம் மறக்க உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிருக்குதே. உம்மை நினைச்சாலே, உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது. வீதியோரம் கண்ட பூவை கேள்வி ஒண்ணு கேட்ட, ஆனந்தமா மலர்ந்து சிரிக்கிறியே. பூவில் என்ற தேனியை ஆசையோடு கேட்ட, ஆனந்தமா எப்போதும் பறக்கிறியே. என்ன பார்த்துட்டு
பாட்டொன்னு பாடுச்சு, அதன் காரணம் ஏசுன்னு சொல்லுச்சு. அந்த பாட்டு கவலைய மறந்துட்டேன், இப்போ நானும் பாடுறேனே. புது புதுசா எண்ணங்கள் பிறக்குது, மனசிங்க ரெக்க கட்டி பறக்குது, ஆனந்த தாமரை பூக்குது, வர்ணிக்க முடியலையே. உன்னை நினைச்சாலே, உன்னை நினைச்சாலே, உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிர்க்குது. உன்னை நினைச்சாலே, உன்னை நினைச்சாலே, உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது. ஆயிரம் நாட்கள் எங்கோ கழித்தாலும் அரியணை போலே தகுமா? எத்தனை ராகம் நான் இசைத்தாலும் உன் நாமம் என்னை சொல்லுமா? புது புதுசா துதிகள் பிறக்குது, மனசார ரெக்க கட்டி பறக்குது, ஆனந்த தாமரை பூக்குது, என் வாழ்வின் நன்மையே. உன்னை நினைச்சாலே, உன்னை நினைச்சாலே, உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிர்க்குது. உன்னை நினைச்சாலே, உன்னை நினைச்சாலே, உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது, பறக்குது. Praise the Lord. Jesus. Praise the Lord. எல்லார் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே மக ஸ்தோத்திரம். அப்பா, அந்த ஆசீர்வாதமான இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் நாங்கள் எல்லாரும் கூடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் ஜெயமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்கள் மிகுதியாய் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.